நமஸ்தே. இந்த வீடியோவில் மத்தியமால தேர்ட் டே ரிவிஷன் பார்க்கலாம். கொஷின் பேப்பரில் 12th ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் 12th ரோம் லெட்டர் இருக்கு இல்லையா, 10 மார்க்ஸ் வருது. உருதுலேருந்து கேட்பாங்க இல்லையா, 15 கொஷின்ஸ் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். 5 எழுதுனா போதும், 10 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்க. இது 15 கொஷின் இருக்குது. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வர்ன் கிசே கஹ்தே ஹேன், எழுத்து எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ணனா எழுத்து. பாஷா में प्रयुक्त मूल ध्वनि अथवा उसके चिन्ह को वर्ण कहते हैं. மொழியில் உபயோகம் பண்ணப்படுற மொழி இருக்கு இல்லையா, மூல மொழி, அடிப்படை ஒலி இருக்கு இல்லையா, துவனினா ஒலி, அதவானா ஆர், உஸ்கே சின்ஹ்னா அதோட குறி, சின்னம், அதை தான் வர்ணம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு வா அப்படின்னு சொல்கிறோம். வான்னு சொன்னால் என்ன சொல்லணும், வா போட்டு தொணக்கால் போடுவோம், சரியா? அதுதான் அதோட துவனினா சத்தம், சவுண்ட். வான்றது சவுண்டு, சின்ஹ்னா அதோட சின்னம், வான்ற ஒரு எழுத்து. அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், வர்ணு அப்படின்னு சொல்கிறோம், சரியா? கதித் யா லிக்கித் பாஷா கா மூல் ஆதார் கியா ஹை. கதித்னா பேச்சு, லிக்கித்னா எழுத்து. பேச்சு மொழி, எழுத்து மொழி, 2 மொழி இருக்குது. அதோட ஆதார், மூல ஆதார் என்னதுன்னு கேட்குறாங்க. துவனி தான். எப்படி வந்தது, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எப்படி வந்தது, ஒலி. ஒருத்தங்க ஃபஸ்ட்டு ஆன ஒலி, துவனி தான். லிபி கிசி கஹ்தி ஹை. லிப்பினா ஸ்கிரிப்ட், நம்ம எழுதுகிறோம் இல்லையா, இந்த எழுத்துக்கள், இது மூலியே தானே உங்களுக்கு புரியுது இது என்ன எழுத்துன்ட்டு, அதுதான் ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்க. लिपि किसे कहते हैं? ध्वनियों को लिखने के लिए जिन चिन्हों का प्रयोग किया जाता है उसे लिपि कहते हैं. ध्वनियों का சவுண்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து எழுத்து மூலியமாக என்ன நம்ம கொடுக்குற சவுண்டுக்கு ஒரு வடிவத்தை தராங்க. இப்போது அதோட சின்னம், சிம்பிள். இப்போ ஜியோட சிம்பிள் இது, இன்னோட சிம்பிள் இது மாதிரி சிம்பிள், இதெல்லாம் சிம்பிள் தான், சரியா? இதெல்லாம் சிம்பிள் தான். அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, லிபி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்டால் நம்ம கொடுக்குற சவுண்டை எழுதுகிறாங்க. எழுதும்போது ஒரு சின்னம் தேவைப்படுது, அந்த சின்னம் தான் நம்மளுக்கு லிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ध्वनियों को लिखने के लिए जिन चिन्हों का प्रयोग किया जाता है उसे लिपि कहते हैं அப்படின்னு சொல்கிறாங்க. 4th ஒன் பாருங்கள். हमारा संविधान में कितने भाषाओं का राष्ट्रभाषा का दर्ज दिया गया है? संविधानना நம்ம அரசியல் அமைப்பு, அதில் 22 பாஷையை வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எத்தனை பாஷைக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ராஷ்ட்ரிய பாஷான்னு, தேசிய மொழின்னு அங்கீகாரம் கொடுத்தது வந்து 22 பாஷைக்கு. இதில் 22 மட்டும் தான் நீங்கள் போடணும், அந்த கொஷின் வரணும்னு வேண்டிக்கலாம். ஏன்னா 22 மட்டும் போட்டிங்கன்னா 2 மார்க்ஸ், 2 போட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படியே எடுத்து எழுதிட்டு கித்தனே அப்படி இருக்கு இல்லையா, அதை மட்டும் அடிச்சுட்டு 22 போட்டுருங்க, சரியா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். हिंदी वर्णमाला में कितने स्वर या व्यंजन हैं? हिंदी वर्णमाला में कितनेன்றது 1133. ஸ்வர்னா உயிரெழுத்துக்கள், 33னா மெய் எழுத்துக்கள். ஸ்வர்னா உயிரெழுத்துக்கள், ஐ இருக்கு இல்லையா, அதுதான். வெஞ்சன்னா ககன்னா இருக்கு இல்லையா, அதுதான். 33 இருக்குது, இது 11 இருக்குது. இதுவும் நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள். ஸ்வரோं का प्रयोग किसे कैसे होता है? ஸ்வர்னா என்னது, உயிரெழுத்துக்கள் ஐ, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குனா, स्वतंत्र रूप, स्वदना स्वरों का प्रयोग स्वतंत्र रूप से होता है. பாருங்க. व्यंजन किसे कहते हैं? व्यंजனை எப்படி அழைக்கிறோம்னு சொல்கிறாங்க. स्वरों के सहायता से उच्चरित वर्णों को व्यंजन कहते हैं. எது வந்து உயிரெழுத்துக்களோட உதவியால் உச்சரிக்கப்படுதோ அதுதான் வந்து व्यंजन, மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். संयुक्त व्यंजन किससे कहते हैं? संयुक्तना கூட்டு எழுத்து, நம்ம தமிழில் இருக்கு இல்லையா கூட்டு எழுத்துக்கள், அதுதான் கூட்டு மெய் எழுத்துக்கள். ஹிந்தியில் உதாரணம் தீஜியனா எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்கிறாங்க. दो व्यंजन को संयुक्त व्यंजन कहते हैं. 2 व्यंजनங்களை வந்து இணைக்கிறது, 2 व्यंजनங்களும் சேர்த்து ஒரு व्यंजन வந்ததுன்னா அதுதான் संयुक्त व्यंजन சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று தா ப்ளஸ் தான்றது கீழே கோடு போட்டால் என்ன சொல்லணும், இத் ப்ளஸ் ரா த்ரா, இத் ப்ளஸ் ரா த்ரா அப்படின்ற ஒரு கூட்டு எழுத்து வருதுல, இதுதான் இந்த த்ரா தான் संयुक्त व्यंजन சொல்லுவாங்க. அடுத்தது अनुस्वर किससे कहते हैं? अनुस्वर स्वर के बाद आने वाले व्यंजन को अनुस्वर कहते हैं. ஸ்வர்னா நம்மளுக்கு பார்த்துருப்போம், ககனால லாஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, டாங்கா நா மாலா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து अनुस्वर வீடியோ இருக்குது, வேணால் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். விசர்க கே குச் உதாரணம் தீஜே. விசர்க்குனா அதோட உதாரணம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. விசர்க்குனா கீழே புள்ளி வச்சுருப்பாங்களே லாஸ்ட்டில் 2 புள்ளி,
அதுதான் அஹ பதில் அந்த மாதிரி வருது இல்லையா, அதுதான் வந்து விசர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்தஹ, புனஹ, பிராப்தஹ, கிரம்சஹ ஆதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 11th பாருங்கள். அனுநாசிக் சின்ஹ கா உதாரணம் தீஜியே. அனுநாசிக்னா சந்திரபிந்து வரும் இல்லையா மேலே புள்ளி, அதுதான் அனுநாசிக் சொல்லுவாங்க. அம், உம், ஏம், மாம், ஹூம், ஆயேம் ஆதி அனுநாசிக் சின்ஹுக்கே குछ உதாரணம் है. முடிஞ்ச அளவு கொஷின்லேயே ஆன்சர் இருக்கும், நீங்கள் பார்த்து ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க. हल या अलत चिन्ह व्यंजन में कहाँ लगाया जाता है उदाहरण दीजिए. ஹல்னா ஹலத் அப்படின்னா கீழே புள்ளி எழுதுவாங்க இல்லையா, அது எப்போ வரும் எங்கே வரும்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச இதுலேயே ரொம்ப பெரிய கொஷின்னா 12th கொஷின் தான். இதை விட்டுறலான்னு நான் நினைக்கிறேன். 13 போயிடலாம். வேணால் படிக்கிறேன், நீங்கள் வேணால் விட்டுருங்க. அல் யா ஹலத் चिन्ह व्यंजन के नीचे लगाया जाता है. जगत, विद्वान, चिट्टी आदि कुछ उदाहरण है. அலத் யா ஹலத்னா ஹல் யா ஹலத் சின்ன எங்கே வரும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா வெஞ்சனுக்கு கீழே, வெஞ்சன் புள்ளி எழுத்துக்கு கீழே கோடு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கின் शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है. तत्व तदा देश शब्दों. தத்வலையும் ததானா அவர்னா என்னது அண்டு, தேஷ சப்த இது ரெண்டுத்துலேயுமே வந்து விஷருக்கு பிரயோக் நஹீம் ஹே, அங்கெல்லாம் வந்து விஷருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிந்தி அங்கோங்கோ தேவநகரி லிபி. தேவநகரி லிபியில் ஹிந்தி லெட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும், இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவநகரி அங்கோங்கோ அந்தராஷ்டிரிய ரூபமே. அந்தராஷ்டிரிய ரூப்னா நம்ம எழுதுகிற 1 2 3 தான். இதுவும் கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, 2 மார்க்ஸாக ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ரிவிஷன் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா?